தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்து வருவதாக செய்திகள் சில வருடங்களாகவே வெளியாகிட்டு இருக்கு. இதற்கு காரணமாக பல விஷயங்கள் சொல்லப்படுது. முதலாவதாக லியோ படத்துல நீண்ட வருடங்களுக்கு பிறகு நம்ம விஜய் சாருடன் த்ரிஷா மேடம் நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல விஜய் சார் த்ரிஷா மேடம் பல ஹிட் படங்களை கொடுத்த நிலையில இவங்களை பற்றி கிசுகிசுக்களுமே வெளியாச்சு. இதனால த்ரிஷா அவர்களுடன் விஜய் சார் நடிக்க கூடாது அப்படின்னு சங்கீதா கண்டிஷன் போட்டதாக சொல்லப்படுது. அதனையுமே மீறி லியோ படத்துல த்ரிஷா நடித்ததால இவங்களுக்குள்ள பிரச்சனையுமே ஏற்பட்டிருக்கு. ஆகையால விஜய் சாரை விட்டு சங்கீதா அவர்கள் பிறந்ததாக ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சார் அரசியல் வருவதுல சங்கீதா அவங்களுக்கு எந்த உடன்பாடுமே இல்லையா. குறிப்பாக புஷி ஆனந்துடன் விஜய் சார் பழகுவது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னுமே சொல்றாங்க. ஆனா விஜய் சார் மற்றும் சங்கீதா 2 பேருமே ஒன்றாகத்தான் இருக்காங்க. மகளுடைய படிப்புக்காக சங்கீதா லண்டன்ல இருக்காங்க அப்படின்னு தளபதி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சமீபத்துல சத்யபாமா கல்வி குழுமத்துடைய நிறுவனர் JPR பேத்தியுடைய திருமண விழாவில் விஜய் சார் கலந்து கொண்டாரு. அதோட மட்டும் இல்லாம சங்கீதாவுமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கணவன் மனைவி இருவருமே ஒரே நிகழ்ச்சிக்கு வந்தாலுமே தனித்தனியாக வந்திருப்பது தான் தற்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. உண்மையிலேயே 2 பேரும் பிறந்து விட்டாங்களா அப்படின்ற கேள்வியை திரும்பவுமே சோஷியல் மீடியாக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.